சார் நிரந்தர டிஜிபி என்பது அல்ல, பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தான். அதிமுக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டார். திரு ராமானுஜம் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார், உளவுத்துறை டிஜிபியாகவும் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலையும் நியமிக்கப்பட்டார். அதேபோல் திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். இப்படி நியமிக்கப்பட்ட உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆட்சியிலே நடந்திருக்கிறது. இப்பொழுது மட்டும் ஏன் இந்த அவசரம் அவர்களுக்கு? கடந்த ஆட்சியில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை அவங்க எடுத்துறாங்கன்னு அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறது சரியா இல்லைங்க. அதாவது என்ன சொல்லுகிறோம், பட்டியல் அனுப்புகிறோம், கேட்கிறோம், கேட்பது கொண்டான பெயர்கள் இல்லாமல் எதிர்வினையான பெயர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அதிலே சில மாற்றங்களை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. எங்களுடைய உரிமையைத்தான் கேட்டிருக்கின்றோம். அந்த உரிமையை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? சீனியர்களுக்கு 1, 2, 3 தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து அதை 1, 2, 3 அனுப்பிச்சாங்களா, 4, 5, 6 அனுப்பிச்சாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அதை பற்றியே பிரச்சனை கிடையாது. திமுக யாராக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் போது எலெக்ஷன் கமிஷன் நினச்சா நாங்கள் இன்றைக்கி போடுற நிரந்தர டிஜிபியையும் மாற்றிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா இன்றைக்கு நாங்கள் நியமிக்கிற நிரந்தர டிஜிபியையும் அவர்கள் தேர்தல் காலத்திலே மாற்றிக்கொள்ளுகிற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. எல்லா அதிகாரங்களும் உண்ட ஒரு ஆணையம்தான் தேர்தல் ஆணையம். அப்போ எந்த கலெக்டரை மாற்றலாம், எந்த சீஃப் செக்ரட்டரியை மாற்றலாம், அல்லது எந்த டிஜிபியை மாற்றலாம். எல்லா அதிகாரங்களையும் வைத்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி, பெருமையான ரொம்ப அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஒரு மையம்தான் ஒரு தேர்தல் ஆணையம். அவங்கள்ட்ட நீங்கள் இவனாரத்தான் போடணும்னு கேட்க முடியாது. அவங்க நினச்சா மாற்றிக்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் இருக்கார், அவரை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு.